ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா M500 எப்படின்னா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் அடிக்காது. ஒரு தாட்டி பண்ணால் தான் சுடும். பாருங்க, இப்போ நான் 0 பண்ணிட்டு அழுத்தி பிடிக்கிறேன், சுடாது. அந்த கண்ணை வச்சு எப்படின்னா அப்படி இல்லை, இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படி தான் அழுத்தி பிடிப்பீங்க. இந்த கண்ணை வச்சு எப்படி அடிக்கலாம் தெரியுமா? இப்படி அடிக்க முடியாது, இப்படி அடிக்கக்கூடாது. அடிக்க வேண்டிய ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா வச்சு நல்லா 250 கிட்ட வரும். இது வரும், இப்படிதான் அடிப்பாங்க முக்காசி. இது இப்படி அடிப்பீங்க, இல்லைன்னா இங்கே அடிப்பீங்க, இல்லைன்னா ஸ்கோப் வச்சு அடிப்பீங்க. இது அடிச்சிங்கன்னா எப்பவுமே நம்மளை ஆப்போசிட்ல யோசிச்சுட்டு வச்சிருப்போம். இல்லை ஜிஐடி இருக்கான்னு வச்சுக்கிட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்படிதான் அடிக்கணும். கரெக்டாக இப்படி தான் அடிக்கணும்னு எனக்கு வராது. ஆனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி 2 நம்பர்ஸ், ஆமாம், இந்த மாதிரி தான் நான் அடிப்பேன். சப்போஸ் இந்த மாதிரி மேலே போயிட்டுருச்சா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணலாம். இப்போ நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மேலே சென்சிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்த்துட்டு உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி, கரெக்டான சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கிற எல்லா ஷாட்டுமே இன்னும் எனக்கு தலைக்கு மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணுறேன். இது நான் SRM ப்ரோ கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் சொல்லுவார், அவர் பிசி வச்சிருக்கிறதால அவர் YEX எல்லாமே செக் பண்ணுவார். அதனால அவருக்கு அவ்வளோவா தேவைப்படாது சென்சிட்டிவிட்டிங்கிறது. அப்படின்னாலும் அவர் லோ சென்சிட்டிவிட்டி பிளேயர் தான். அது பாருங்க, கரெக்டாக வருதா? என்னடா அது, இன்னும் சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி குறைச்சோம்னா ஒரு நம்பிக்கை வரும், நல்லா விளாட ஆரம்பிச்சோம்னு. ஆனால் அதோட சேர்த்து நல்லா ப்ராக்டிஸும் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். எல்லாம் மண்டைக்கு மேலேயே போகுது, செத்துறது புல்லட்டு. இந்த ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிபி கேரக்டர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. கேரக்டர் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். வந்துச்சு. அது நீங்கள் இப்போ இங்கே வச்சிங்கன்னா ஷூட் பண்ணக்கூடாது, அழுத்தக்கூடாது, மேலே தூக்கணும். இங்கே வச்சிங்கன்னா மேலே தூக்கணும், சைடில் வைங்க, ரெட்டில் வச்சுட்டு மேலே தூக்குங்க. ரெட்டில் வைங்க, மேலே தூக்குங்க, ரெட்டில் வைங்க, மேலே தூக்குங்க, ரெட்டில் வைங்க, மேலே தூக்குங்க. அடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அடிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிடுங்க. ரெட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் மேலே தான் தூக்குறீங்க. இப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்படி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தடி தான் எனக்கு வரும். ஆனால் M500 எடுத்துகிட்டு போனாலே, அதாவது இங்கே அப்படிதான் இருக்கும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஆனால் இப்போ சிஎஸ்ஆருக்கு இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா சிஎஸ்ஆரில் தான் இந்த மாதிரி நல்லா எடுத்து ஆடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எந்த கண்ணுமே நல்லா இருக்காது. ஜிஐடிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்கன்னு நீங்கள் ஜிஐடிலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க. டச் ஓஸ்கார் எடுத்துக்கிட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிங்க வேற எங்கேயாவது. அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் உயிர் பழப்பீங்க. கிட்ட இருந்தானா இந்த சைடில் வச்சுட்டு மேலே தொட்டு நின்றுருங்க. ரொம்ப கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வீலோட, அதாவது டச் இதில் இருக்குது, லோடிங்கில் இருக்குது, அதாவது கூல் டவுனில் இருந்துச்சுன்னா இங்கே வச்சு மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டில் வைக்கணும். ஒயிட்டில் வச்சு வைக்கணும். டஸ்ட் இருக்கு, ஒயிட்டில் வச்சு
அதுவும் வந்து நீங்க எமர்ஜென்சி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். இந்த M5 கன்றுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தூரத்துல இருந்து தான் அடிக்கணும். கிட்ட போய் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க M5 கன்று எடுத்துக்கிட்டு. ஏன்னா அவனுங்க ஆப்போசிட் இருக்கிறவங்க M5 கன்று எடுத்துருந்தாங்கன்னா போய் அடிக்கலாம். ஹெல்மெட்டுக்கு இது போட்டு வந்துட போறானுங்க பைத்தியக்காரனாங்க. ஹெல்மெட்டுக்கு இது போட்டானுங்க நீங்க பார்க்க அழைச்சு நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்படியுமே நான் வந்து M5 கன்று எடுத்தாலும் ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி நல்ல அப்படிக்கா கத்துக்குவேன். நானுமே கத்துக்கிட்டேன். ஆனா M5 கன்றுல ஒரு பிளஸ் பாயிண்ட் அடிக்கடி இங்க ஹெட் பிளாக் ஆகும். அதுவும் இதுல ஸ்கோப் இருக்கு 2x ஸ்கோப். இது இந்த 2x ஸ்கோப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு சில்லியான ஒரு ஐடியா தோணுது. ஒரு 4x ஸ்கோப் எடுப்போம். இல்ல வேலைக்கு ஆகும். இல்ல நான் 4x ஸ்கோப் எடுத்தா இதாகும்னு நினைச்சேன். தூரத்துல இருந்தா எப்பவுமே வந்து எய்ம் வந்து ரைட் சைடு ரெட்ல தான் இருக்கணும். நிறைய பேர் ஒயிட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒயிட்ல இருக்கணும், யூ ஷேப்ல போடுங்க, வி ஷேப்ல போடுங்க, இசட் ஷேப்ல போடுங்கலாம் சொல்லுவாங்க. இல்ல டவுன் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் சொல்ற மாதிரி ஸ்ட்ரைட் ட்ராக் தான். எப்பவுமே ஸ்ட்ரைட் ட்ராக் தாங்க. ஒரு 2-3 புல்லட் சாவானாலும் ஆகுங்க. ஆனா வந்து ஹெட் கன்ஃபார்ம் ஸ்ட்ரைட் ட்ராக்ல பாருங்க. தொடர்ந்து ஹெட் விடுது. நான் எந்த ஒரு ஃபினிஷிங் போர்ட்ல ஒரு இதுவும் போடல. நான் வந்து நடக்கிறத அவன் காட்டுறேன், அவ்வளவுதான். எனக்கும் உலகமும் இருக்குது. நீங்க சொல்லலாம் இவன் ஆக்க போட்டு சுத்தலாம் அப்படின்னு. எப்படிலாம் வந்து 32 ஐடியில வந்து உங்களுக்கு எப்படி இது வருது அப்படின்னு ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி 10 ஐடி வச்சிருந்தேன். எல்லாமே வந்து நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் வந்து எல்லாம் இது பண்ணி விட்டு பேன் ஆயிடுச்சு. ஒரு ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐடி காசு கட்டுறதுனால வித்துட்டேன். அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு நான்லாம் போக மாட்டேன்பா. அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல போடுற அந்த சென்சி வீடியோலாம் தயவு செஞ்சு நீங்க டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்து சும்மா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல போயிட்டு அதை எடுத்துட்டீங்கன்னா ஐடி படிக்கிறது வேண்டியதான். இப்ப பாருங்க ஓரளவுக்கு எனக்கு M5 கன்று நல்லா வருது. வர முடியல போயிடுச்சு. அது அவன் எந்த சொல்றதுக்குள்ள பண்ண. சரி நான் இந்த பாட்டமா இருக்கிறான் இவன் தான் சாவே மாட்டானே. இது வந்து இதே ட்ரிக் இந்த கன்ல இருக்கும்ல, இந்த ஸ்னைப்பர்ல இந்த மார்க்ஸ்மேன் ரைஃபிள் ஒன்று இருக்கும். அதாவது இங்க இருக்கிற இந்த எல்லா கன்னுக்கும் இதே டெக்னிக் தான். இதையே நான் ட்ரை பண்ணி கட்டுறேன். இப்போ நான் உட்பேக்கர் ஒன்று எடுக்கிறேன், ஒரு எஸ்விடி எடுக்கிறேன். எஸ்விடிக்கு எஸ்விடி ஒய்க்கும் ஒரு வித்தியாசமும் இருக்கு. நான் எஸ்விடி ஒய்யே எடுத்து கட்டுறேன். அப்படி வச்சு மேல இருக்கணும். இதுக்கும் நீங்க நல்லா ஒரு விதமான இது இருக்கும். எல்லாமே வந்து லிட்டரலா டபுள் ஷாட்ல எல்லாம் செத்து போடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கீழ இருந்து மேல இருக்கணும், கீழ இருந்து மேல இருக்கணும். எக்ஸ்விடிக்கு இந்த கன்னுக்கு நீங்க செஸ்ட்ல இருந்து மேல இருக்கலாம். இந்த சி ஷேப் டிராக், ஒய் ஷேப் டிராக் அப்படி ஒரு டிராக் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைங்க. அந்த டிராக் டெக்னிக்கே யூஸ் பண்ணிருக்கேன். இப்படிலாம் நல்லா, அதாவது நீங்க எனிமே முன்னாடி
ஒரு டிராகும் ஞாபகமே வராது. நீங்க எதுக்கு அந்த டெக்னிக்லாம் அப்புறம் கத்துக்கிறீங்க? அப்புறம் வந்து நிறைய பேர் உங்க போனுக்கு பெர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி நான் சொல்றேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அவங்க காதுல வந்து பூ சுத்துறான். நீங்க வந்து உங்க போனுக்கான சென்சிட்டிவிட்டி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ட்ரிக் போடுறவன வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் போனுக்கு சென்சிட்டிவிட்டி தரேன், கம்ப்யூட்டருக்கு சென்சிட்டிவிட்டி தரேன், ஹெட்செட்டுக்கு வந்து ஃபைல் தரேன் அப்படிலாம் போனவங்கன்னா கண்டிப்பா ஃபைல் வாங்கினாலும் ஆயிடும். சென்சிட்டிவிட்டி நான் சொல்றேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால ஹெட்செட் சுத்தமா வருது உங்களுக்கு. இப்போ அதே மாதிரிதான் எல்லா கன்னுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆனா வந்து இந்த ஷார்ட் கன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஷார்ட் கன் எம்இடி இருக்குல்ல, இந்த கண்ணை வந்து கிட்டதான் போகும். அப்ப நீங்க போயிட்டு இந்த சைடு வச்சுட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொண்டுட்டேன் இப்போ வந்து இப்படி வச்சுட்டு மேலதான் இருக்கிறோம், முடிவுல வேகமா எடுக்க பாருங்க. இங்க இங்க இருக்கும், இங்க வைங்க எய்ம, இங்க வைங்க சவுட் வருது. இங்க வச்சீங்கன்னாலும் வேலையா ஆகுது. நீங்க வைக்க வேண்டிய இடம் இங்க, நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. இந்த இடம் வந்த உடனே இப்படி மேல தூக்கிடுங்க. சப்போஸ் கிட்ட போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் தூக்க முடியாது. இங்க இருக்குது கிட்ட போயிட்டீங்க, மேல தூக்கி லைட்டா அழுத்துட்டீங்கன்னா போதும், செத்து போயிடுவானுங்க. தூரத்துல இருந்தா மட்டும்தான் மேல அழுக்கிறோம். அப்போதையும் ஓரளவுக்கு லெவலான டிஸ்டன்ஸ் தான் இதெல்லாம் வேலை செய்யுது. இங்க வச்சு மேல கரெக்டா எழுதும். உட்பேக்கருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ரீல்ஸ் இல்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு நியூஸ் த்ரோ மாதிரி பண்ணிட்டு போயிடுறீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் லைக்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இங்க இதை வச்சுக்கிட்டு மேலே இருக்கும் பண்ணிவிடுங்க. இது ஏதாவது டெசர்ட் இருக்கும். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் வீடியோ போடுறதெல்லாம் நிறுத்திட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு போயிடுவேன் எங்கேயாவது. உங்ககிட்ட கெஞ்ச முடியலைங்க, தயவு செஞ்சு இந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க ப்ளீஸ். இது டெசர்ட். ஆனா மீதி கன்னா நான் எடுக்க சொல்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இங்க இருக்குதா, இதுவும் கிட்டத்தட்ட அந்த இந்த கண்ணு மாதிரி தான், M5 கட்டுறது தான். எப்படி டேமேஜ் எப்படினாலும் இந்த கண்ணு தான் நான் 3/4 நேரம் எடுப்பேன். அதாவது ஹெல்மெட்டே போட்டுருக்கானுங்க, மண்டையை உடச்சிக்கிட்டு போயிடுதுல. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஹெட் அடிக்க முடியலன்னா கூட 3 ஷாட் அழுத்தி முடியும், அவ்வளோதான் முடிச்சு. அழுத்தி பிடிங்க. ஹெட் அடிக்க தெரியலன்னா கூட ஹெட் அடிக்கிறதுக்கு இங்க வச்சு மேல இருக்கணும். இந்த கண்ணு கிட்டத்தட்ட இங்க நீங்க வந்து ரைட்ல வைங்க லெஃப்ட்ல வைங்க, அது உங்க விருப்பம். ஆனா வந்து சென்சிட்டிவிட்டி எப்பவுமே அதிகமாவே இருக்கக்கூடாது. சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு திருப்பறதுக்கு வசதியா இருக்கும் எப்பவுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே. போக ப்ராக்டிஸ் ஆயிடுங்க, அது வேற விஷயம். இப்போ டெசிட்டிக்குள்ள பக்கமா ப்ராக்டிஸ் எடுக்கலையாப்பா, அதனால எனக்கு தெரியலப்பா. வந்துருச்சா, இப்போ கீழே வச்சு மேலே வேகமா இருக்கும். அது ஒரு சேம் போட்டு பண்ணும். வந்துருச்சா, இங்கதான் வைக்கணும். அதாவது இங்க வச்சீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல எய்ம் லாக் ஆயிடுது. சைட்ல வச்சு ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும்.
ஹோல்டு அது ஒரு செகண்ட் டிலே ஆனாதான் கரெக்டா வருது. வருதா? இதே மாதிரி இப்படி ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணீங்கன்னா இங்க மேலே சொல்லுங்க. ஹோல்டு பண்ணீங்கன்னா வருதா? அந்த மாதிரி அதான் அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹோல்டு பண்ணி மேலே ஹோல்டு பண்ணி தூக்கணும். இதுக்கு பாருங்க, ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும். அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்குங்க. இது ட்ரை பண்ண வேற நல்லா இருக்குதா? புரியுதா? இங்க ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணி புடிச்சிக்கிட்டு இங்க வந்து லாக் ஆகுதா? இங்க பாருங்க, இப்ப நான் இங்க வைக்கிறேன், ரெட்டு மட்டும் வந்துருச்சு, இங்க வந்துருதா? அந்த மாதிரி கன்னை ஒரு செகண்ட், ஆனா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹோல்டு பண்ணி மேல ஏன் அப்படி வேற மாதிரியா? அதே மாதிரி தான் இது. ஹோல்டு பண்ணி தூக்கணுமா? ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும். அட சேர்த்து போய் நான் தூக்குறேன். தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும், ஹோல்டு பண்ணி மேலே தூக்கணும். அதாவது இங்கே ரீகைல் ஆகுதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோல்டன் ட்ராக் ஸ்டைலு பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா வந்துடும். அது வரைக்கும் இப்போ வந்து தூரத்துல இருந்து அடிக்கிறதுக்கு இங்க இருந்து மேலே போய் வீக் ஆயிடாதா, அந்த பிரச்சனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஹோல்டன் ட்ராக். எப்படி ஒரு செகண்ட் அந்த நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நல்லா ஸ்லோ பண்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு எடிட் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஒரு 1000 சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு விட்டீங்கன்னா போதும். அதுல இருந்து வர காசுல நல்லதான் ஒரு பிசி எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கி உங்களுக்கு ஹை குவாலிட்டியில வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி தான் எந்த கண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவ்வளவுதாங்க. அடிக்க வரலைன்னு அடிக்கணுமா? என்ன கண்ணு எடுத்துருக்கோம்? என்ன எடுத்துருக்கோம்? ஓ, எஸ்கேஸ் எடுத்துருக்கோம். இது ஒரு ஏசி வச்சிரும் வந்து அதே மாதிரி தான் கோல்டன். ஆனா இந்த எஸ்கேஎஸ் மட்டும் இது பண்ணுவோம். எஸ்கேஎஸ் பங்கமா இருக்குது. இது இருக்குதுல்ல என்ன எஸ்விடி, அதோட பவரா இருக்குதுங்க. ஆனா எஸ்விடி எவ்வளவு காசு கம்மி தானே இது. வருதா? ஆனா ஹெட்ஷாட்டுக்கு ஒன்றும் அவ்வளோ பவர் இல்லை. ஆனா இப்படி அழுத்தி முடிச்சிங்கன்னா வேலைக்கு. இது டெசிட்டிக்கல் மாதிரி இருக்கு. ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். டெசிட்டிக்கல் தான், அவ்வளோதான். டேமேஜும் ரெசிட்டிக்கல் கூட கம்மி தாங்க. அழுத்தி முடிச்சா அப்படிதான் இருக்கும். ஹெட்டு பாருங்க. நான் ஸ்விட்சே பண்ணல. இதான் அடிக்கடி இது பிரச்சனை. ஆனா வந்து ஹெல்மெட் போட்டானா சவராது. டிஸ்டன்ஸ்ல இருந்தோம்னாலும் கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து ஹெல்மெட் போட்டாலும் வந்து இந்த மார்க்ஸ்மேன் ரைஃபிள் இதுதான் பெனிஃபிட். அதே அளவுக்கு தான் வரும். கீழ இருந்து மேல தூக்கினாலும் எனக்கு ஹெட் விழுங்க. மார்க்ஸ்மேன் ரைஃபிள் எப்பவுமே வந்து கீழ இருந்து தூக்கணும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தூக்கணும். உங்களுக்கு எது வாக்கமா வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் விளாடுற எல்லா பக்தகுடி மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வந்து ஹெட்செட் அடிக்கிறது எப்படின்னு தெரியும். அவர் சென்சியும் போக மாட்டாங்க, ஒரு கான்ஃபிளிக்டும் போகணும்னு ஒன்று பண்ணாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பட்டுருக்கிறேன், சமத்தியாக வாங்கியிருக்கிறேன் நான். அக்கௌண்ட் பேன் ஆகி. அதுதான், அதாவது சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். செஞ்சு உங்க விருப்பம் தான். ஆனா வந்து என்னுடைய அட்வைஸ் என்னன்னா வேணாம், அவ்வளவுதான். ஓகே, பாய்.